இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பள்ளியிலே என்ற அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். பள்ளியில விளையாடுற மாதிரி வீட்டுல விளையாட முடியுமா நடுவர்களே? எதிரணியிலிருந்து சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல நினைச்ச நேரத்துக்கு எப்ப வேணா விளையாடுவோன்னு. யார் கூட விளையாடுவீங்க? அம்மாவோடையா இல்ல அப்பாவோடையா? அப்பாவோட விளையாண்டு பார்த்தா அவர்கிட்ட போன் பேசிக்கிட்டு போறாரு. இந்த அம்மாவோட விளையாண்டு பார்த்தா டிவில சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா மாதிரி ஊர சீரியல்ல தான் இருக்கிறாரு. தம்பியோட விளையாண்டு பார்த்தா அவனுக்கு விளையாடவும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஆனா பள்ளியில அப்படி இல்ல நடுவர்களே, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒண்ணா விளையாடுவாங்க. வீட்டுல நம்ம பேசினாலோ இல்ல பாட்டு பாடினாலோ இல்ல ஓடினாலோ நம்ம அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதே ஸ்கூல்ல நம்ம இந்த மாதிரி பண்றத ஏதாச்சும் ஒரு ஆசிரியர் பார்த்தாங்கன்னா, இவன் நல்லா பாடுவான், இவன் நல்லா பேசுவான், நீ பேச்சு போட்டியில சேரு, நீ கட்டுரை போட்டியில சேருமே நம்மளோட தனி திறமையை வெளிப்படுத்துவாங்க. உண்மைதாங்க, பள்ளிக்கூடம் தாங்க தனி திறமையை வளர்க்குது ஒருத்தனுக்கு. நம்மளோட தனி திறமையை வெளிப்படுத்த இடமே பள்ளிதான நடுவர்களே. எதிரில இருந்து சொல்லுவாங்க, வீட்டுல இருந்தா நல்லா பால் பார்க்கலாம், நல்லா டிவி பார்க்கலாம்னு. ஆனா அதனால தானே பல பிரச்சனையே வருது. டிவி அதிகமா பார்க்கறனால கண்ணு கெட்டு போகுது. போன்ல அதிகமா சவுண்ட் வச்சு பாட்டு கேட்கறனால காது கேட்காம போகுது நடுவர்களே. பள்ளினாலே ஜாலி தாங்க. பிரசன்ட் ஆனவனுக்கு ஆப்சென்ட் சொல்றது, ஆப்சென்ட் ஆனவனுக்கு பிரசன்ட் சொல்றது, ஒருத்த லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கே தெரியாம எடுத்து சாப்பிடுறது, ஆசிரியர் மாதிரி பேசுறது, ஒருத்தவன் உட்கார்ந்தா சிரிக்கிறது, எந்திரிச்சா சிரிக்கிறது, விழுந்தா சிரிக்கிறது, எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிக்கிறது, ஒருத்தவன் மொத்த காமெடி எடுத்திருப்பான் அதுக்கு உழுது உழுது சிரிக்கிறது, ஆசிரியர் பார்த்தோட படிக்கிற மாதிரி நடிக்கிறது. இதுல இருக்குங்க மகிழ்ச்சி. அதுலதான் ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் ஒரு ப்ரீ முடிஞ்சு இன்னொரு டீச்சர் வர்ற அந்த கேப்ல எங்க பசங்க புக்கையே கரெக்டா மாத்துவாங்க, பேப்பரையே பாலா மாத்தி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மகிழ்ச்சி வீட்ல கிடைக்குமா நடுவர்களே? ஏமா இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல நடந்துகிட்டு இருக்குது. வீட்ல இருந்தா நம்ம அம்மா அப்பா சொல்றாங்க, நீ அவளோட பேசாத, இவளோட சேராத. ஆனா பள்ளியில ஜாதி மதம் இனம் எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்குங்க. நம்ம அம்மா அப்பா என்னதான் பல பேனா பென்சில்னு வாங்கி கொடுத்தாலும் நம்ம எதுலயோ சிறப்பா பங்கு பெற்று ஆசிரியர் மாணவர்கள் எல்லாரும் முன்னாடி வச்சு நம்மள பாராட்டி தர்ற அந்த 5 ரூபா பேனால இருக்குங்க மகிழ்ச்சி. ஸ்கூல்ல டெஸ்ட் பேப்பர் கொடுத்திருப்பாங்க, அதுல நான் 95 மார்க் எடுத்திருப்பேன். டீச்சர் பாராட்டி அந்த பேப்பர் கொடுத்திருப்பாங்க. அதே பேப்பரை நான் வீட்ல எடுத்துட்டு போய் காமிச்சா 95 மார்க் எடுத்ததுக்கு பாராட்ட மாட்டாங்கங்க. 5 மார்க் ஏன் போச்சுனே கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. ரொம்ப பேராசமா, பெற்றோர்களோட ரொம்ப பேராசை. நம்ம பிள்ளை படுற கஷ்டம் நமக்கு தானமா தெரியும். அதுக்கு இந்த ஸ்கூல்ல எக்ஸாம்ல கேக்குற கேள்வியே பரவாயில்லன்னு தோணும். அதுலயும் அடுத்து கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பையன் எத்தனை மார்க்னு. அவன் 99 எடுத்திருப்பான், அதுக்கு 2 திட்டு விழுமே. அவன் 99 எடுத்துட்டான், நீ படிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா பள்ளியில யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச மாட்டாங்க நடுவர்களே. எதிரணில இருந்து சொல்றாங்க, ஒரு டீச்சர் ஒரு மாதிரி இருக்காங்களாம். எங்க அம்மாவை பார்த்தா காலையில ஒரு மாதிரி இருக்காங்க, மதியானம் ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சரே பரவாயில்லன்னு தோணும். உங்க அம்மா அண்ணியின் படத்தை திரும்ப திரும்ப பார்த்திருப்பாங்களோ? முன்னாடி வீட்ல தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒண்ணா இருந்தவங்க. ஆனா இப்ப அம்மா அப்பா தம்பி அந்த 3 பேர் முகத்தை தான் மாறி மாறி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா பள்ளியில புது புது முகங்கள், புது புது நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா இருக்குங்க. ஒரே வார்த்தையில சொல்ற நடுவர்களே, பள்ளினா பளிச்சுன்னு புத்துணர்ச்சியோட இருப்பாங்க, வீடுனா வெறுப்பா விருப்பமே இல்லாம இருப்பாங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மண்மணக்கும் மைதானம் காணலாம், புத்தகங்கள் பேசும் கதைகள், நண்பர்களின் சிரிப்பு இசைகள், காலை மணி அடிக்கும் சத்தம், கனவுகளின் தொடக்க நிமிடம், ஆசிரியர் குரலின் ஒளி, அறிவின் பாதையின் பயண நதி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், மனசுக்கு மீண்டும் வளரலாம், விளையாட்டு பாடம் கவலை இல்லாமல் வாழ்க்கையின் அழகான காலம் அதுதான் என்று கூறி பள்ளிக்கே தீர்ப்பளிக்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை, அருமையானது. ஏமா பள்ளிக்கூடம் தாமா பளிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு. விஜயதர்ஷினி வீடுதான் மகிழ்ச்சின்னு பேச வராங்க. இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். ஐயா, வீடுங்கிறது சாப்பாட்டுல இருக்கிற உப்பு மாதிரியா இருக்கும்போது ஒரு அருமை தெரியாது. ஆனா இல்லைன்னா வீட்டுல நம்ம அம்மா ஊருக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட மனசு கிடந்து பதறையா, ஐயோ நம்ம அம்மா இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஏனாச்சுன்னு தெரியலையே. ஆனா ஸ்கூல்ல அப்படியா, ஒரு டீச்சர் வரலேட்டா அந்த பிள்ளைகளோட முகத்தை பாருங்கயா, இன்னைக்கு இந்த டீச்சர் வரல அப்படி கொண்டாடுவாங்கயா. இதுல இருந்தே தெரியலையா நடுவர்களே, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சொல்றோம். ஆனா மகிழ்ச்சி மட்டும் உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கும். எதிரணியில இருந்து சொல்றாங்க, வீட்டுக்கு போனா
அவங்களுக்கு விளையாடவே முடியலையா. அம்மா ஒரு பக்கத்து சீரியல் பாக்குறாங்களா, அப்பா ஒரு பக்கத்து போன் பாக்குறாங்களா, தம்பிக்கு விளையாடவே முடியலையா. மனசாட்சிய கொட்டு சொல்லுங்க. மனசாட்சியை தொட்டு பேசுமா ஏமா? அவங்க வீட்டுக்கு போனோட விளையாடுவாங்க, பேக்க கீழே இறக்குறாங்களோ இல்லையோ போனை தானே கையில எடுப்பாங்க. ஏன் நடுவர் அவர்களே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியுமா? வீட்டுல நம்ம அண்ணன் கூட சின்ன மிட்டாய்க்காக சண்டை போடுவோமே, அதில் இல்லையா மகிழ்ச்சி? ஸ்கூல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பான், ஆனா தெரியாம அடிச்சுட்டா உடனே டீச்சரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். ஆனா வீட்டுல அப்படி இல்ல நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நம்ம தான் தப்பே பண்ணிருப்போம். ஆனா அம்மாட்ட போய் அவனை மாட்டி விட்டு அம்மா அவனை திட்டும் போது ரசிக்கிற மகிழ்ச்சி இருக்கே, அதை விட பெருசா நடுவர் அவர்களே. கண்டிப்பா கண்டிப்பா. போன் மூலம் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே, நல்ல விஷயங்களை பார்த்தா ஏங்க போன் மூலம் பிரச்சனை வருது? நம்ம பெத்தவங்க நம்மளை நம்பி போன் தராங்களே, எதுக்கு? நம்ம புள்ள தப்பு பண்ணாத அப்படின்னு நம்பிதான் கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேரணும்னு நினைக்கிறது தப்பா நடுவர் அவர்களே? தப்பே இல்லம்மா, தப்பே இல்ல. எதிரணியில சொல்றாங்க அவ கூட பேசாத இவ கூட பேசாதன்னு வீட்டுல சொல்றாங்களாம். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படின்னு. ஐயா எதிரணியில சொல்றாங்க எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிப்பாங்களாம். ஏயா எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிச்சா அது என்னையா? லூசுமா? அத அங்க சொல்லுங்கயா. காலையில 8 மணிக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க, அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு போகும்போது அந்த பிள்ளையோட முகத்தை பாருங்க, அப்படியே 1000 வாட்ஸ் பவர் லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கும் நடுவர் அவர்களே. கண்டிப்பா இங்க 4:10க்கு சேக்கலா பெல் அடிக்கும் போது பயலுகளுக்கு வர்ற சந்தோஷம் அதை விட பிரைட்டா இருக்குமா? இதுல இருந்தே தெரியல நடுவர் அவர்களே, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று. ஐயா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா எருமை பிடிக்குமா? ஏமா இப்ப தங்க வைக்கிற விலையில யாருக்குமா தங்கம் பிடிக்காது? தங்கம் தாமா பிடிக்கும். வீட்டுல நம்ம அம்மா நம்மள என் தங்கம் செல்லம் அப்படின்னு கொஞ்சுவாங்கயா, ஆனா ஸ்கூல்ல உட்காரா அப்படின்னு திட்டுவாங்கயா. இப்ப சொல்லுங்கயா, உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா எருமை பிடிக்குமா? எனக்கு தங்கம் தாமா பிடிக்கும். இப்பயே தெரியல நடுவர் அவர்களே, நீங்களும் வீட்டில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு. எதிரணியில சொல்றாங்க அவங்க அம்மா காலையில ஒரு மாதிரி இருக்காங்களாம், மதியம் ஒரு மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அம்மா அம்மா தானே நடுவர் அவர்களே? அம்மா தாமா. ஏமா இப்படி அம்மாவெல்லாம் சொல்றேன்? பள்ளிக்கூடம் தான் பெஸ்ட் சொல்றோம் நம்ம எதிரணியில. அம்மா அப்பா காசு போட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா வராத மகிழ்ச்சி ஒரு ஆசிரியர் பேனா வாங்கி கொடுத்தா வந்துருமா? சரிதான் மகிழ்ச்சி வருத்தேன். ஆனா அந்த பரிசை வீட்டுல கொண்டு போய் அம்மா நான் பரிசு வாங்கிட்டேமா அப்படின்னு அம்மாட்ட சொல்லும் போது அந்த அம்மா என் செல்லம் நீ பரிசு வாங்கிட்டியாப்பா அப்படின்னு கொஞ்சமாக நடுவர் அவர்களே. இதை விட நடுவர் அவர்களே அந்த மகிழ்ச்சி பெருசா தெரியுது. பெத்தவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இதாமா, பிள்ளை வாங்கிட்டு போற பரிசு தாமா மகிழ்ச்சி. ஸ்கூல்ல நம்மளுக்கு ஒருத்தவன் உயிர் ஃப்ரெண்ட் ஆயிட்டா நம்ம சொல்ற அடுத்த வார்த்தை நீ என் வீட்டுல உள்ள ஒருத்தவன் வீட்டுக்கு தானே சொல்றோம். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்னு சொல்றீங்க, ஸ்கூலுக்கு போனாதான் ஹாப்பியா இருக்கும்னு சொல்றீங்க. அது எப்படி வந்துச்சு? பெற்றோர்கள் உங்களை ஸ்கூல்ல போய் சேர்த்தனால தானே வந்துச்சு. ஐயா வீட்டுல அம்மா அடிச்சா அப்பாட்ட போய் சொல்றோம், அப்பா அடிச்சா தாத்தா பாட்டிட்ட போய் சொல்றோம், ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சா யார்கிட்டயா போய் சொல்றது? நீ போய் ஹெச்எம் சொல்லுமா? ஹெச்எம் சொன்னா அவர் 2 அடியை போட்டு இருக்கிற இடத்துல போய் திட்டுறாரியா? ஏயா அப்படி? நம்ம ஸ்கூல்ல சட்டை டைட்டா இருந்துனா ஒரு பையன் இன் பண்ணாம வருவான், அதுக்கு 2 அடியை போடுறாங்க. விழா காலங்கள்ல நெகை வளர்த்துட்டு நெய் பாலிஷ் போட்டு போவோம், அந்த பீட்டி பிரியில அந்த நெகத்தை விட்டுன்னு சொல்றாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம தான். அது மட்டுமா நடுவர் அவர்களே, ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தேன். எங்க பீட்டி சார் வாசல்ல நின்றாங்க. ஏமா லேட்டுன்னு கேட்டாங்க. தலை குளிச்ச சார் தலைக்காய லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இதுதான் ஒரு காரணமா அப்படின்னு கையில அடிச்சாக நடுவர் அவர்களே. லேட்டா வந்தா அடிக்கத்தான் செய்வாங்க. தலை குளிச்சதுதான் ஒரு காரணமாமா? நானும் தான் டெய்லி குளிச்சுட்டு வரேன், நான் மட்டும் எப்படிமா வேணாம் கேட்கிறாங்க நடுவர் அவர்களே. ஏமா என்ன வரைக்கும் பட்டி பண்ற நல்லா தானமா போச்சு, நீ எங்கேயோ தாக்குறது மாதிரி இருக்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நடுவர் அவர்களே? பள்ளிக்கூடத்துல நம்ம மனுஷனாவே இருக்கிறது இல்ல, கழுத மாதிரி பொதிய சுமந்துட்டு ஆமா மாதிரி ஊறோம், குரங்கு மாதிரி விளையாடுறோம், கிளிப்புள்ள சொல்ற மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றோம், காக்கா மாதிரி திங்கிறோம், கடைசியில ஆடு மாடு மாதிரி வீட்டுக்கு போறோம். அரை மணி நேரம் படிப்பு, அதிலும் மரட்டை சிரிப்பு, ஆசிரியர் வந்தால் நடிப்பு, தேர்வு வந்தால் துடிப்பு, இதுதாங்க உங்க பள்ளி படிப்பு. எதிரணியில சொன்னாங்க 95 மார்க் எடுத்து வீட்டுல போய் காமிச்சா கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொண்டு எடுக்கிறாங்களாம். நடுவர் அவர்களே கேள்வி கேட்கறது பெற்றோர்களோட கடமை, 95 மார்க் எடுத்து வைக்கிறது ஆசிரியரோட கடமை. கை நாட்டா இருந்தாலும் தன் மகனை கலெக்டராக வேண்டும் என்றுதானே நினைப்பா. நடுவர்களே நீங்களும் இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு வீட்டுக்கு தான் போகணும், எனவே வீட்டில் தான் மகிழ்ச்சி என்று நல்ல தீர்ப்பை வழங்குமாறு விடுபெறுகிறேன். நன்றி வணக்கம். அருமையான வாதாடல். உண்மையிலேயே 2 அணியிலுமே பள்ளிக்கூடம் தான் மகிழ்ச்சின்னு ஒரு அணி. வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பள்ளிக்கூடமே என்ற பக்கத்துல இருந்து பேச வந்திருக்கேங்க. நாங்க தான் ஜெயிப்போன கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். எதிரணிக்கோ
வந்திருக்கோம், எங்க பக்கமே தீர்ப்பு சொல்ல வந்திருக்கோம் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடங்குறேங்க. வீடுதான் சந்தோஷம், வீடுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, வீட்லயே இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா நடுவர்களே? அது முடியாதுமா. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கேன், வீடுதான் சந்தோஷம்னு சொல்றப்ப எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. குயில புடிச்சு கூட்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுங்கறையா மாதிரி குழந்தைகளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டு மகிழ்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க. எங்களை வெளியில விட்டு பாருங்கயா, அப்ப தெரியும் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், எங்களை சுத்தி உள்ளவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோம். சிம்பிளா சொன்னா மகிழ்ச்சி என்பது கோடை காலத்துல வர மழை மாதிரிங்க. அதை வெளியில போய் ரசிச்சாதானே தெரியும், வீட்டுக்குள்ளே இருந்தா அதனோட சுவாரஸ்யம் என்னங்க தெரியும். வெளியில போய் திறமையை காட்டும் போது தாங்க திறமைய வளர்த்து கொள்ள முடியும், அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். இதே எதிரணி 3 பேரும் வீடுதான் சந்தோஷம், வீடுதான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, அப்ப நியாயமா எதிரணி 3 பேரும் வீட்ல இருந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்கய்யா, ஸ்கூல்ல எங்களுக்கு மிஸ் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், நம்ம காலேஜ்ல வளர்த்துக்கலாங்க. கிளாஸ்ல ஆடத்தானே செய்றீங்க. இதே நாங்க ஸ்கூல்ல இருந்தா தானியால, வீட்ல இருந்தா தானியால இருப்போம். இதே ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாங்க. வேற எங்கெங்க இந்த மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஸ்கூலுக்கு போறதே ஒரு ட்ரைனிங் மாதிரிங்க. நம்ம போறது கஷ்டமா தான் இருக்கும், போனாதாங்க தெரியும் அதனுடைய அருமையே. நாளைக்கு நம்ம பெரிய ஆளாக போறதை நினைச்சாலே சின்ன சிறு கஷ்டம் கூட பெரிய பெரிய மகிழ்ச்சியா தெரியுங்க. ஐயா, நீங்க ஜிம்முக்கு எல்லாம் போவீங்களா? ஏமா, என் தொப்பையை பார்த்தா நான் ஜிம்முக்கு போற மாதிரியாமா இருக்கு உனக்கு? ஆனா எங்க ஸ்கூல்ல இலவசமாவே ஜிம் இருக்கு தெரியுமாங்கய்யா? எனக்கு தெரியாம இங்க பள்ளிக்கூடத்துல எங்கிட்டுமா ஜிம் இருக்கு? சொல்ற கேளுங்கய்யா, எங்க டீச்சர் ஹோம்வொர்க் பண்ணலனா முட்டி போட சொல்லுவாங்க, அப்ப கால் ஸ்ட்ராங் ஆகும். இதே கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதே இன்னொன்னு போட சொல்லுவாங்க, சூப்பர் பிரெயின் யோகானே, இத அடிக்கிட்டே போகலாங்கய்யா. கொடுக்கிற தண்டனை கூட ஒரு வகையில நன்மையை தான் கொடுக்குங்கறிய. ஆமாங்கய்யா, இப்ப லேசா மண்டையில கொட்டிட்டாலே பேரண்ட்ஸ் வந்துடுறாரு, எப்படி என் பிள்ளைய கொட்ட போச்சுட்டு நீ வேற ஜிம்முன்னு கதையை கொட்டிக்கிட்டு இருக்கிற. மாணவர்களுடைய வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பள்ளிக்கூடம் தான் என்ற தலைப்பை ஆணித்தரமா விளக்குதுங்கய்யா. மாணவன் அதிகபட்ச நேரத்தை ஸ்கூல்ல தாங்க செலவிடுறான். உங்களுக்கு கூட தெரியுது பாருங்க, இந்த உலகத்துல எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமைன்னு உணர்த்துறது பள்ளிக்கூடம் தானங்கய்யா. வேற எங்கெங்கயா அதெல்லாம் கத்துக்க முடியும்? இப்போ ஒரு பிள்ளைக்கு பிறந்தனா அந்த பிள்ளை வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணும், அம்மா பாட்டா ஆசீர்வாதம் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு கேட்க வாங்கி 4 சவத்துக்குள்ள முடிஞ்சு போயிட பிறந்தனா. இதே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் 1 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு 20 ரூபாய்க்கு புக்கை வாங்கி அந்த பிரேயர்ல கொடுத்து எல்லாரும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சந்தோஷம். நீங்க என்னதான் ஐஸ்கிரீம் கேட்க வாங்கினாலும் 1 மணி நேரம் கரண்ட் இல்லையா கரண்ட்மியா? எங்க பிள்ளைங்க பிரேயர்ல உட்கார்ந்து 20 ரூபாய் தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு வாங்குற சந்தோஷம் எங்கெங்க இருக்கு? எங்கேயுமே கிடைக்காது. ரம்ஜான் பண்டிகை இந்த மாதிரி எம்புட்டோ பண்டிகை வருங்க. ஒருத்தி 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருப்பா, இன்னொருத்தி 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருப்பா. அதை பார்த்து ஒருத்தி சொல்லுவா, அவளை பாரு எவ்வளவு பணக்காரியா 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கா, இவளை பாரு 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவா. இந்த எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சிட்டு வந்து ஒரே மாதிரி ரெட்டை சடை கட்டி இருக்கிற ஜாதி மதம் இனம் ஏழ்மை தாழ்மை எதுவுமே இல்லாம இருக்கிற இடம் ஒரே இடம் தான். அது நம்ம பள்ளிக்கூடம் தானயா. சமத்துவமே பள்ளிக்கூடத்துல பிறக்குது. என் ஃப்ரெண்ட போல யாரு வச்சான், அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான்ங்கிற பாட்டுக்கு ஏப்ப அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாம் இறைவன் கொடுத்த உறவுங்க. இந்த ஃப்ரெண்டுங்கிறதாங்க யார் பள்ளி கொடுத்த உறவே. அதுலதாங்க உண்மையான இதே இருக்கு. அப்பா அம்மா எல்லாம் நாட்டுல அந்த பள்ளி ஒரு மாணவனுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்டு தாங்க அவன் வாழ்க்கைக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்ன வேணா சொல்லலாம், அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட இந்த ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கூல்ல வந்தாதாங்க சொல்ல முடியும். அந்த ஃப்ரெண்ட கூட மகிழ்ச்சி ஆக்குற இடமும் அந்த பள்ளிக்கூடம் தானங்கய்யா. இப்போ ஒரு 3 வயசு குழந்தை எதிரில சொன்னாங்க, 3 வயசு குழந்தைய ராணுவத்துக்கு அனுப்புற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறது. எங்க ராணுவத்துக்கு அவ்வளவு ஈஸியாங்க. ஆமாங்க, எதிரணிக்கு என்னென்னலாம் பேசணும்னே தெரியலங்கய்யா. இப்ப 3 வயசு குழந்தை 3 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்தா 3 வயசு வரைக்கும் விரல சுத்திட்டு தானங்கய்யா. இதே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனுச்சுன்னா 1 வாரம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்கூலுக்கு போறது. அந்த 1 வாரம் கழிச்சு
போச்சு அம்மா வந்து கேட்பாங்க, ஏப்பா மிஸ் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் சொல்லு, ஏபிசிடி சொல்லு, 1 2 3 சொல்லுன்னு சொல்றப்ப அந்த புள்ள கியூட்டான வயசுல அழகா பேசுறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு வரும் பாருங்க மகிழ்ச்சி, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாங்க. அது மட்டுமா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்கன்னு போய் சொல்லி என் மகன் அப்படி பாடுது இப்படி பாடுதுன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க. அது ஸ்கூலுக்கு போனாதானே நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாதானே கிடைக்கும், வீட்டே இருந்தா என்னங்க கிடைக்கும். இப்ப கூட பாருங்க இளமலையர் பள்ளி தொடக்க பள்ளிலாம் செம்மையா டான்ஸ் ஆடுங்க. இது அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுத்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு தாக்குவாங்க. இதுல கமெண்ட் என்னங்க வரும், உங்க பையன் அழகாடி இருக்கான் உங்க பொண்ணு அழகாடி இருக்காங்க வரேன். அவங்க எவ்வளவு கால் எடுக்க நின்று அந்த வீடியோகிராஃபரையும் மிஞ்சி வந்து போட்டோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் தாமா. என்னைய திட்டுனாங்க இந்த ஆளு இதுக்கு சும்மா வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கிற இடம் அந்த பள்ளிக்கூடத்தோட மேடை தானங்கய்யா. அப்ப உண்மையான சந்தோஷம் பள்ளிக்கூடத்துல தானங்கய்யா இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்துல உள்ள எந்த மூலையில உள்ள நீங்க வேலைக்கு போனாலும் முதல்ல போக வேண்டிய இடம் பள்ளிக்கூடம் தானங்கய்யா. நீங்க வீட்டிலே இருந்தா வீட்டு வேலைக்கு கூட போக முடியாதுங்க. எனவே பள்ளிக்கூடம் தான் மாணவர்களின் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமை அருமை. பாருமா பள்ளிக்கூடத்துல 30 விஷயம் இருக்குங்க. நம்ம சும்மா பள்ளிக்கூடம் போனா பாடம் படிக்கிறது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அழகா அழகா பேசிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு பேச வர்றாரு நதினியா. முக்கடை சிறந்ததுமா, ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்தது கை. இந்த 3 இடத்தையும் உண்டாக்கி மேதையாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீடு. இதுல எனக்கு சந்தேகம், வீடு தானுங்க. ஏன் சோக கதைய கேள்வி தாய் குலமே, ஆமா தாய் குலமே. அப்படி என்ன சோகம் உனக்கு? நடுவரியா என் வாழ்க்கையே பாதாள பள்ளியில விழுந்த மாதிரிலாம் இருக்கு. பின்ன என்னங்க, காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு பள்ளி விளக்கி குளிச்சு ரெடி ஆகுறதுக்குள்ளே ஸ்கூல் மேன் வந்து அதை பார்த்துட்டு எங்க அம்மா கத்துவாங்க. அதே நான் வீட்டுல இருந்தேன் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரால கேட்க முடியும்? யாராலும் கேட்க முடியாது. இங்கிட்டு பார்த்தா டிவி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா போன் இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு நான் எதை வேணாலும் பார்க்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இதே நான் ஸ்கூலுக்கு போனா கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். இதாங்க எனக்கு மகிழ்ச்சி. படிக்கிறது கை வலிக்க எழுதுறதுல உனக்கு கஷ்டமோ? சரி, இது கூட பரவாயில்லங்க. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கும் பேக்னு ஒண்ணு போட்டுட்டு போறமே, பேக்க போட்டுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேனா இல்ல மலையேற போறேனானே எனக்கு சந்தேகமா இருக்குல்ல. எங்க பாட்டிக்கு 60-70 வயசுல வர முதுகு வலி எனக்கு பேக்க தூக்கி தூக்கி 13 வயசுலயே வந்துருச்சுல. அதான் இப்ப நிறைய பேர் குடிச்சுக்கிட்டே நடக்கிறாங்களாமா. எனக்கு ஸ்கூல் கேட்டா பார்த்தாலே சந்திரமுகி கோட்டையை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னமா அங்க தாளாளர் கஷ்டப்பட்டு பசும் ஜோலையா உருவாக்கி இருக்காரு, உனக்கு இது சந்திரமுகி கோட்டை மாதிரியா இருக்கு? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? நான் ஸ்கூலுக்கு வந்து 9:30 மணிக்கு பிரேயர் அட்டெண்ட் பண்ணி சும்மா 8 பீரியட் பெஞ்சில கம்மு போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்க எங்க ஆடாம உட்காந்து பாடத்தை கவனிக்கிறது அங்க இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. அப்ப எதுல இருக்கு? எங்க வீட்டுல இருக்கிற ஸ்நாக்ஸ சாப்பிட்டுக்கிட்டு எங்க அம்மா மடியில ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ஏமா ஏமா நீ 9வது படிக்கிற இன்னும் உங்க அம்மா உனக்கு தாலாட்டு பாரி அவனை படிக்க வைக்கிறாங்க? நல்ல பிள்ளைமா நீங்க. நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க தொடக்க பள்ளிக்கு வா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன் எல்கேஜி யூகேஜில யாஸ்மின் மிஸ் உன்னை அடிச்சாங்களா? ஆமாயா. எதுக்கு அடிச்சாங்க? ஏபிசிடி சொல்ல சொல்றாங்க. மிஸ் இதுமே பிள்ளைய ஏபிசிடிலாம் சொல்ல சொல்றாரு மிஸ். நான் தொடக்க பள்ளிக்கு வந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க உயர்நிலை பள்ளிக்கு போ வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். போன சார் அப்பதான் சார் தெரியுது என்ன கொடுமைன்னு. 11வது படிக்கிற எங்க அக்காட்ட சொல்றாங்க காலேஜுக்கு போ வாழ்க்கை நல்லா இருக்கும். காலேஜுக்கு படிக்கிற அக்காட்ட கேட்டா என்னால அரியர் வச்ச பேப்பரையே தூக்க முடியலன்னு சொல்றாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா எதுலதானே எங்களோட மகிழ்ச்சி இருக்கு? உனக்கு பள்ளிக்கூடம் வாழையே பிடிக்கலமா? அப்பதான் பாரதியார் என்னங்க சொல்லியிருக்காரு, காலை எழுந்த உடல் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்களே. நீங்க எங்களை விளையாடுவாங்க விடுறீங்க? ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ். ஏமா இதுல பிடி பீரியடையும் முடிச்சுக்கறாங்க. ஆமாயா. அதுலயும் குடியரசு தினம் சுதந்திர தினத்துல கூட எங்களை சுதந்திரமா விடுறது இல்லல. பாத்தீங்களா ஐயா, இனிமே இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்குலாம் எங்க பிள்ளைகளுக்கு லீவு விடுங்க ஐயா. நான் 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிச்சதெல்லாம் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். 6வது வந்தேங்க பின்னங்கள்னு ஒரு பாடம். தொகுதி சொன்னாங்க பகுதி சொன்னாங்க. அதான் ஏமாடுக்கு பொசுக்குன்னு இத்தனை வார்த்தையால வச்சுக்கிட்டு என்னவா நீனு. அப்புறம் 7வது வந்தேங்க 7 அடுக்கு 0 = 1. நல்லா தானே
இருக்கு. போய் தான் பார்க்கவே போய் பார்த்தாதாங்க தெரியுது. a squared minus b squared, b squared minus c squared இப்படிலாம் இருந்தா எப்படியே படிக்க முடியும்? அப்ப உனக்கு 10வது வரைக்கும் கூட்டல் கழித்தலே இருக்கணும்ங்கற நீ. இதுல இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. எங்க அப்பா கொடுத்த காசுல வாங்கி திங்கிறதுலனால இருக்கு எங்களோட மகிழ்ச்சி. உனக்கு திங்கிறதுலாமா இருக்கு மகிழ்ச்சி, வேற எதுலயும் இல்லம்மா. இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், திங்கிறதுல இருக்கு. வீட்டுக்கு இருந்தா நாங்க ஜாலிங்க, ஸ்கூலுக்கு வந்தா நாங்க ஜாலிங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீடுனே தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களை தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரெண்டு அலையுமே கடுமையா இருக்கு. இங்கிட்டு பேசும்போது இதுதான் சிறப்பா தெரியுது. அடுத்த ஆள் வந்தா அதுக்கு மேல அடுத்து வர்ற அந்த அணியினுடைய தலைவி என்னத்தை சொல்றோம். பள்ளிக்கூடத்துல நடக்கிற எவ்வளவு சந்தோஷங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துல மணி அடிச்ச உடனே அப்படியே அந்த மரத்தடியில உட்கார்ந்து 10 அம்மாக்களுடைய சாப்பாட்டை உட்கார்ந்து பகிர்ந்து சாப்பிடுறதுல கிடைக்கிற சந்தோஷம். அதுல 10ல 5 பேரு அப்பா சமைச்ச சாப்பாடா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய அப்பா மாதிரி காலையில 5 மணிக்கு வெங்காயம் வெட்டுறாங்க, அதுல நான் ஒரு ஆள். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல தாயா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுடைய திறமைகள், நல்ல விளையாட்டு வீரனை தேர்ந்தெடுத்து விளையாட வைக்கிறோம், நல்ல பேச்சாளர்களை பேச வைக்கிறோம். ஏன் இந்த பட்டிமன்ற வாய்ப்பு 10:30 இவ்வளவு பேரும் எந்திரிக்காம உட்கார வைக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது பள்ளிக்கூடம் தாயா. அப்புறம் வீடு வீடுங்கிறாங்க. பள்ளியில இன்னொரு முக்கியமான கருத்து இருந்தது. 6ஆம் வகுப்பு மாதிரி உண்மையிலேயே வீடு ஒரு கூடு மாதிரி. நீங்க எவ்வளவு ஒரு பங்களாவை கட்டினாலும் அப்பா அம்மா தாத்தா 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, கூடு மாதிரி. ஆனா பள்ளி ஒரு பறவை மாதிரிங்க. பள்ளிக்கூடத்துல தாங்க எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு ஆணித்தரமா அடிச்சாங்க பத்தியா. அருமையான ஒரு கருத்து. அதே போல எங்கிட்டு 8 பீரியடும் கம்மு போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி நிறைய ஆசிரியர்கள்ட்ட டவுட் கேட்டா மாணவன் திட்டான் ஒரு நேரம், இன்னொரு நேரம் ஆசிரியர் ஒரு சில நல்ல ஆசிரியர்கள் உடனே சொல்லி கொடுத்துடுறாங்க. ஒரு சில ஆசிரியர்கள் என்ன செஞ்சிடறாங்க, ஏய் நடத்தும் போது எங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் நியாயம் தானே. அப்புறம் மன அழுத்தம். வீட்டுல தாய மன அழுத்தம் இல்லாம பையன் இருக்கான். நிறைய பேர் இங்க பள்ளிக்கூடத்துல அம்மா பேரண்ட்ஸ் வர சொல்லி உங்க பையன் சேட்டை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் என் பையன் எதுவுமே பேச மாட்டான், வீட்டுல நல்லா தானே இருந்தான் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வந்த உடனே ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கிறான். ஆனா வீட்டுல அப்படி இல்லைங்க. காலையில நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் சாப்பிடலாம், நினைச்சதை செஞ்சு சாப்பிடலாம். அந்த ஒரு மழை காலத்துல கூட நல்ல சுட சுட சாப்பிடலாம். அங்கே ஒரு நாள் பீட்டி ஃபீல்ட்ல வாலிபால் கிரவுண்ட்ல விளையாண்டு இருக்கும்போது, சார் பக்கத்து கடையில வடை மணக்குது சார் அப்படின்னு. அப்ப பள்ளிக்கூடத்துல இருந்தா 3 மணிக்கு வர எங்கிட்டயா திங்க முடியும். அந்த வீட்டுல இருந்தா தாங்க நல்லா சாப்பிட முடியும். அதுவும் உண்மையிலே ஒரு அம்மாக்கள் கையில சமைச்சு சாப்பிடுற ஒரு சாப்பாடு ரொம்ப அருமை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. காலங்கருதி என்னுடைய விரைந்து முடிக்கிறேன். அம்மா, அப்பா, அண்ணன், ஆசிரியர், மாணவர் எல்லோரும் மகிழ பிறந்தவர்கள். நாம் மகிழ பிறந்தவர்கள் தான். நாம் பெறும் மகிழ்ச்சி என்பது தேடும் இடத்தில் அல்ல, அது ஒருபோதும் தேடும் இடத்தில் அல்ல, தேடும் விதத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் உண்மையான மகிழ்ச்சி அன்பும் அறிவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பள்ளிதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பட்டிமன்றத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.